அனைவருக்கும் வணக்கம். ஒளி உலகிலிருந்து மென்குரல்கள் பாகம் 2. அக்டோபரில் இருந்து ஏப்ரல் 1945 வரைக்கும், அக்டோபர் 1944 முதல் ஏப்ரல் 1945 வரை உள்ள பகுதிகளை நம்ம படிச்சிட்டு இருக்கோம். இதுல நேத்திக்கு நம்ம கடைசியா பார்க்கும்போது அகத்திய முனிவர் பாபுஜியுடன் உள்முக தொடர்பு கொண்டு பேசிய விஷயங்களை நம்ம பார்த்தோம். அதுல இருந்து இப்ப நம்ம கண்டினியூ பண்றோம். அதுல ஒரு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் என்னும் தாரகை வீழ்ந்து விட்டது, இதற்கு எனது பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த விசேஷ பணி உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்ததாக எனக்கு தெரிய வந்தது, உங்களுக்காக நான் பிரார்த்தனை கூட செய்தேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு முதல்ல லாலாஜி அகத்திய முனிவரை அனுப்பி அரசியல் மாற்றத்திற்கு வித்திடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இதோட நம்ம பிரிட்டிஷ் பீப்புளுடைய அந்த இங்கிலாந்து நாட்டினுடைய அரசியல் மாற்றம் என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா நமக்கு ஒரு விஷயம் தெரியும். 1944, 45 செகண்ட் வேர்ல்டு வார்ல இங்கிலாந்து ஜெயிக்குது கடைசியா. அப்ப ஒரு சக்சஸ்ஃபுல் பிரைம் மினிஸ்டரா இருந்தவர் வின்ஸ்டன் சர்ச்சில். ஆக்சுவலா அப்ப நடக்கிற எலெக்ஷன்ல அவர் தான் ஜெயிக்கணும். ஏன்னா அவர் போர்ல ஜெயிச்சு கொடுத்திருக்காரு இங்கிலாந்து நாட்டுக்கு. கடைசி நேரத்துல ரொம்ப வீக்கான நிலைமையில தோத்துருமோன்னு இருக்கிற நிலைமையில கூட ஜெயிக்க வச்சார். மிக திறமையான பிரதமர் தான். ஆனா பாத்தீங்கன்னா அப்படியே அவருடைய கட்சியானது தோல்விக்கு போய் கிளமெண்ட் அட்லி வர்றார். கிளமெண்ட் அட்லி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த காலனி ஆதிக்கத்துல இருந்த நாடுகளுக்கு திரும்பி எப்படி அவற்றையெல்லாம் விடுதலை கொடுக்கணுங்கிற முடிவை அவரே எடுக்கிறார். ஸோ ஒரு அரசியல் மாற்றம் இங்கிலாந்துல நடக்குது. இதையும் கூட நம்ம இதனோடு ஒப்பிட்டு பார்த்துக்கலாம். இதெல்லாம் சரியா ஒன்னா நடக்குமா அப்படிங்கிறதுதான் கேள்விதான். ஆனா பார்க்கலாம் எங்க நடக்கிற அரசியல் மாற்றங்கள் எங்க அதனுடைய எஃபெக்டை காட்டுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இவங்க ஒரு சின்ன பகுதியை ஆட்சி செய்து சின்ன பகுதிக்குள்ளார மாற்றங்களை உருவாக்குறதுக்காக ஏற்பட்ட ஒரு அமைப்பு கிடையாது சகஜமாக்கம் அப்படிங்கிறது. இந்த உலகத்துல இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மாற்றங்களை உருவாக்குறதுக்காக இயங்கி கொண்டிருக்கிற ஒரு அமைப்பை தான் உருவாக்கி இருக்கிறாங்க ஒளி உலகில் இருக்கிற ஆன்மாக்கள் எல்லாம் சேர்ந்து. அதை நம்ம புரிந்து கொள்வதற்கு இந்த மாதிரி சின்ன சின்ன இன்சிடென்ட் தெரியணும். இதோடு கொஞ்சம் உலக வரலாறு தெரியணும். சில இடங்கள்ல நடந்த சில நிகழ்வுகளினுடைய விவரங்கள் நமக்கு புரியணும். இதெல்லாம் ஒத்து பார்த்தோம்னா நமக்கு சில விஷயங்கள் ஊடகமாக அதை நம்ம உறுதிப்படுத்த முடியாது. இவர் தான் போனாரு, இந்த வேலை தான் செஞ்சாருன்னு சொல்ல முடியாது. ஆனா நம்ம தொடர்பு படுத்தி பார்த்தோம்னா இது எப்படி நடந்திருக்கலாம்ங்கிறது நமக்கு புரியும். அகத்திய முனிவர் தொடர்றாரு. என் பணியுடன் நான் இணைக்கப்பட்டுள்ளேன். இந்தியாவின் பிரதான ஆய்வு நூல்கள் எங்கும் சென்று விடவில்லை. அந்த உறுதியை கொடுக்கிறார். நம்மள்கிட்ட இருந்த பல வித்தைகள் மறைந்து போயிடுச்சு, நம்மகிட்ட இருந்த பல வேதங்கள் போயிடுச்சு, நம்மகிட்ட இருந்த பல முக்கியமான கண்டுபிடிப்புகள்லாம் போயிடுச்சு அப்படின்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி அல்ல, எல்லாமே இருக்கு, அது என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. காலம் வரும்போது அவற்றை வெளிப்படுத்துவது என் பொறுப்புன்னு அவர் சொல்லியிருக்கார். ஒரு மாபெரும் பொக்கிஷம் என்னிடம் உள்ளது, உரிய நேரத்தில் அது கிடைக்க பெறும். இப்பயும் கூட நீங்க அகத்திய நாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா நாடி ஜோதிடம் அப்படின்னு போட்டு அவருடைய கட்டுகள்ல இருந்து எடுத்து சொல்லிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அது மாதிரி மருந்துல பாத்தீங்கன்னா நிறைய தன்வந்திரியோட மருந்துகள், அவருடைய ஆராய்ச்சி, எது எதுக்கு என்னென்ன மருந்துன்னு சொன்ன ஓலைச்சுவடிகள், அதெல்லாம் ஓரளவுக்கு நம்மகிட்ட இருக்கதான் செய்யுது. ஆனா ஒட்டுமொத்தமா நம்ம ஆன்மீகத்திலையும் மருத்துவத்துறையிலையும் மற்ற எல்லா துறைகள்லையும் நம்ம கத்து வச்சிருந்த விஷயங்கள் நிறைய. உதாரணத்துக்கு வில்வித்தை. வில்வித்தையில இந்தியா மிகச்சிறந்த நாடாக இருந்தது. நம்மளுடைய ஒவ்வொரு நம்ம மகாபாரதத்துல பார்க்கலாம், ராமாயணத்துல பார்க்கலாம், எல்லாத்துலயுமே நம்ம அந்த வில் அம்புங்கிற விஷயத்தை பயன்படுத்தி தான் மிகப்பெரிய போர்களை எல்லாம் நம்ம நடத்திப்போம். அதுக்கான பயிற்சிகளும் நம்மள்ட்ட இருந்திருக்கு, டெக்னிக்ஸும் இருந்திருக்கு.
அது மாதிரி விமானங்களை பயன்படுத்துற டெக்னிக்கும் நம்மள்ட்ட இருந்திருக்கு. இவை எதுவுமே மறைந்து விடவில்லை அப்படிங்கிறத சொல்றாரு. இறைவனிடமிருந்து கட்டளைகள் பெறப்படும் வரைதான் இந்த தாமதம் நீடிக்கும். பூரண நம்பிக்கையுடன் இருங்கள். வில்வித்தை பயிற்சியும் மறைந்து விடவில்லை. அது என் வசம் பாதுகாப்பாக உள்ளது. இந்த பொக்கிஷங்களை எல்லாம் வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அவரோடது. அவர் கட்டளைகளுக்காக காத்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த சொல்றார். அத்திரி மகரிஷிக்கு நான் அறிவுறுத்தல்கள் வழங்கியுள்ளேன். அவருக்கான பணி எதுவாக இருந்தாலும் அதை அவருக்கு ஒதுக்குங்கள். சத்தியர், அத்திரி எல்லா மாபெரும் ரிஷிகளும் பாபுஜியோட தொடர்பு கொண்டு அவருடைய கட்டளைகளுக்காக காத்திருக்கிற நிலைமை உருவாகி இருக்கு. இப்ப பாபுஜி சொல்றாரு, பாபு மதன் மோகன்லாலுக்காக சில விஷயங்கள் லாலாஜி சொல்றத சொல்ல போறார். மதிப்பிற்குரிய லாலாஜி, அன்பு ராம்சந்திர போன்ற ஒருவர் என் மூலமாக வெளிச்சத்திற்கு வந்துள்ளார் என்பது குறித்து இன்று நான் மிகவும் சந்தோஷமாக உணர்கிறேன். முழு சக்தியையும் பிரயோகிக்க நான் அவரை அனுமதிக்கும் பட்சத்தில் இந்த பூமி முழுவதையுமே அவரால் புரட்டி போட முடியும். பாபுஜி நல்லாவே சொல்லுவார், இந்த டாப் ஒரு பம்பரம் மாதிரி என்னால இந்த பூமியை சுத்தி விட முடியும் என்னுடைய மாஸ்டர் அனுமதித்தால் அப்படிம்பார். ஸோ அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி லாலாஜியுடைய இந்த வார்த்தைகள் தான் இருக்கு. முழு சக்தியையும் பிரயோகிக்க நான் அவரை அனுமதித்தால் இந்த பூமி முழுவதையுமே அவரால் புரட்டி போட முடியும். இருப்பினும் அந்த விளைவு ஏற்படும் வகையில் அந்த மாதிரியான எண்ணங்களை வளர்த்து கொள்ளும் விதத்தில் அவரது மனப்பான்மையை நான் வடிவமைக்கவில்லை. அந்த மாதிரி ஒரு சக்தியை கொடுத்தால், அவர்கிட்ட இருக்கிற சக்தியை அவர் பயன்படுத்த ஆரம்பித்தால் என்ன வேணாலும் நடக்கலாம். நான் அப்படி அவரை உருவாக்கவில்லை. அவருடைய கேரக்டரை நான் ஃபார்ம் பண்ணல. இத்தகைய குணாதிசயங்கள் படைத்த ஒருவர் இப்போது வரப்போவது இல்லை. யாராவது அவரது இளமை பருவ வாழ்க்கையையும் சூழ்நிலைகளையும் கவனமாக ஆராய்ந்தால் மகத்தான குணாதிசயம் படைத்தவர்களது வாழ்க்கை வரலாறுகளில் குறிப்பிட்டிருப்பது போல பல விஷயங்கள் ஏதாவது ஒரு வடிவில் அங்கும் காணப்படும். சின்ன வயசுலயே பாபுஜி கிட்ட அந்த மாதிரியான குணாதிசயங்கள் நிறைய இருந்துச்சு. அதாவது சங்கல்ப சக்தி, எதையும் செஞ்சு முடிக்கிற திறமை, அதே நேரத்துல ஒரு கருணை, பெருந்தன்மை, இது எல்லாமே சின்ன குழந்தையில இருந்து அவர்கிட்ட வெளிப்பட்டிருக்கிறத பார்த்திருக்க முடியும். படைத்தவர்களுக்கு வெளிப்படையாக இழைக்கப்பட்ட மகத்தான குணாதிசயம் படைத்தவர்களுக்கு வெளிப்படையாக இழைக்கப்பட்ட தீங்கை போலவே எண்ணங்களின் மூலம் அவருக்கு தீங்கிழைக்கப்பட்டிருக்கிறது. ஆமா, மகத்தான குணாதிசயம் படைத்தவர்களுக்கு வெளிப்படையாக இழைக்கப்பட்ட தீங்குன்னா நம்ம பார்க்கலாம். எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்டுக்கு, முகமது நபிக்கு, இன்னும் யார் யாரெல்லாம் மிகப்பெரிய மகான்களா இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் வெளிப்படையாகவே மக்களாலும் சில குறிப்பிட்ட பிரிவினராலும் தீங்கு ஏற்படுத்தப்பட்டது. அவர்களை அழிக்கிறதுக்கு, அவர்களுக்கு துன்பம் கொடுக்கறதுக்குன்னே பிறந்தார். அது மாதிரி பாபுஜிக்கு வெளிப்படையாக தீங்கு ஏற்படுவதற்கு பதிலாக எண்ணங்களின் மூலமாக அவருக்கு தீங்கு இழைக்கப்பட்டிருக்கின்றது. அவரால் அடிக்கடி நினைவு கூற முடிவதும் அவரது அப்போதைய நிலையுடன் ஒப்பிட்ட பார்க்க முடிவதுமான அவரது அந்த ஆரம்ப நிலை, அதாவது அடிக்கடி நினைவு கூறக்கூடியது பாபுஜி லாலாஜியை பார்த்த பிறகு ஒரு சில வாரங்களுக்குள்ளார அவருக்குள்ளார உருவான கண்டிஷன். அதை பத்தி அவரு தன்னுடைய ஃபர்ஸ்ட் வால்யூம்ல பாத்தீங்கன்னா, பாபுஜியின் சுயசரிதை ஃபர்ஸ்ட் வால்யூம்ல பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான மாற்றங்கள் அவருக்குள்ளார வந்துச்சு, எப்படியெல்லாம் அவருடைய எண்ணங்கள் மாறுனுச்சுங்கிறதுலாம் சொல்லியிருப்பார். அவரால் அடிக்கடி ஒப்பிட்டு பார்க்கக்கூடியதும் நினைவு கூறக்கூடியதுமான அவருடைய ஆரம்ப நிலையானது அனைத்து கட்டங்களையும் கடந்து வந்த பிறகு முனிவர்களுக்கு கிடைத்த நிலையாகும். பார்த்து பாபுஜி எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறாரு. காலங்கள் அந்த நிலையை தக்க வைத்துக் கொள்ளவில்லை. வாழ்க்கை வரலாறு எழுதப்பட வேண்டிய அவசியமுள்ள ஒரு மனிதர் இங்கு இருக்கிறார். அழிக்கின்ற பணியிலிருந்து வேண்டுமென்றே நான் அவரை நீக்கியுள்ளேன். அவருக்கு ஒதுக்கப்பட்டிருப்பது இயற்கையின் கட்டளை. ஆகவே அவரது வழக்கமான விதத்தில் அவர் அவசரப்படலாகாது. அது இயற்கைக்கு எதிராக செல்லக்கூடும். பாபுஜி அவசரக்காரர் அப்படின்னு லாலாஜி அடிக்கடி சொல்லுவார்.
என்ன அவசரம் அப்படின்னா, எந்த ஒரு ஆன்மீக நிலையில கொண்டு போய் அவரை வச்சாலும் அந்த நிலையில இருக்க மாட்டார். உடனே அடுத்த நிலைக்காக இயங்க ஆரம்பிப்பார். அது ஆன்மீகத்துக்கான அவசரம். அது மாதிரி அவர்கிட்ட ஒரு அபியாசி போயிட்டாருன்னா, எப்படியாவது அவருக்கு உடனடியாக ஏதாவது செய்தாக வேண்டும். அவருடைய ஆன்மீக நிலையை மாத்துறதுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். அப்ப உலக மாற்றத்துக்கான கட்டளைகள் இடப்படும் பொழுது அதுக்கும் அவர் அவசரப்படக்கூடியவராகத்தான் இருப்பார். அப்படிங்கிறதுனாலதான் அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. இது ஒரு உயர் பதவி என்று பாபு ராமேஸ்வர் பிரசாத் மிஸ்ராவிடம் சொல்லுங்கள். அவர் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். எது ஒரு உயர் பதவி அப்படின்னா, ராமேஸ்வர் பிரசாத் மிஸ்ராவுக்கு துருவ நிலை வழங்கப்பட்டது. இதுக்கு முதல் நாள்ல தான் அதை பத்தி சொல்றார். இது ஒரு ரொம்ப உயர்வான ஒரு பதவி. இந்த பதவிக்கு நீங்க ரொம்பவும் எச்சரிக்கையோட அந்த பதவிக்கு ஏற்ற பண்புகளோட இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அப்பயுமே லாலாஜிக்கும் பாபுஜிக்கும் இடையில ஒரு சின்ன ஒரு ஒரு உரையாடல் நிகழ்ந்திருக்கு. அதுல பாபுஜி சொல்றாரு, ராமேஸ்வர் பிரசாத் மிஸ்ராவுக்கு இன்னும் அதற்கான பக்குவம் வரவில்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு. ஆனாலும் லாலாஜி அதை வழங்க சொல்றாரு. அந்த கட்டளைப்படி முதல் நாள் விழிப்பூட்டப்படுகிறது, அடுத்த நாள் அந்த சக்கரத்துக்கு பிரணாகுதி அளிக்கப்படுகிறது. இதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு, நம்ம படிச்சுட்டோம். இப்ப 19 அக்டோபர் அன்னைக்கு லாலாஜி அதுக்கு பதில் சொல்றாரு. அப்போது நான் மகிழ்ச்சி பூரிப்பில் இருந்தேன். பாபு ராமேஸ்வர் பிரசாத் மிஸ்ராவிற்குள் துருவாதிபதி நிலையை உடனடியாக விழிப்படைய செய்யும்படி அன்பு ராம்சந்திராவிற்கு நான் கட்டளையிட்டிருந்தேன். துருவ நிலையிலிருந்து துருவாதிபதி நிலைக்கு அவரை உயர்த்து சொல்லியிருந்தார். இருப்பினும் அவரது அபிப்பிராயம் சரியானதென நிரூபணமாயிற்று. அது மாதிரி உயர்த்தினாலும் அவங்களால அதை புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறதும், அதற்கான அந்த ஒரு குவாலிட்டி இன்னும் அவருக்குள்ளார டெவலப் ஆகல அப்படிங்கிறதும் பாபுஜி சொல்லியிருந்தாரு. அது இப்ப நிரூபணம் ஆயிற்றுன்னு சொல்றார். இருப்பினும் அவரது அபிப்பிராயம் சரியானது என நிரூபணம் ஆயிற்று. நான் பாபு ராமேஸ்வர் பிரசாத் மிஸ்ராவை கூர்ந்து கவனித்த போது உண்மையில் இன்னமும் அவர் அதற்கு தகுதி பெற்றிருக்கவில்லை என்பதை அறிந்தேன். அவர் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். அவர் மீது கொண்டிருந்த அன்பின் காரணமாக ஒரு சரியான மதிப்பீட்டிற்கு என்னால் வர முடியவில்லை. என்னையே கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாதபடி அத்தகையதொரு மகிழ்ச்சி பூரிப்பை இன்று நான் என்னுள் கண்டேன். பாபு ராமேஸ்வர் பிரசாத் மிஸ்ராவுக்கு துருவாதிபதி அருளப்பட்டது. அவரை துருவாதிபதியா கொண்டு போய் வச்ச உடனே அங்கிருந்து பாபு மதன் மோகன்லால இன்னும் மேல தூக்கி பரிஷத் கவுஸ் அப்படிங்கிற பதவியில உட்கார வைக்கிறார். பரிஷத்துங்கிறவங்க ஒரே நேரத்துல உலகத்துல ஒரு ஒரு பகுதிக்கு தக்கான பீடபூமிக்கு ஒரு பரிஷத், அரேபிய பீடபூமிக்கு ஒரு பரிஷத், ஒரு அண்டார்டிகா கண்டத்துக்கு ஒரு பரிஷத், ஆசியா கண்டத்துக்கு ஒரு பரிஷத். அது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு அந்த பகுதியில எல்லாம் இயற்கையோட பணிகளை செய்யறதுக்காக ஒரு சிலருக்கு வழங்கப்பட்டுள்ள பதவிகள் தான் பரிஷத். அது மாதிரி இந்த பாபு மதன் மோகன்லால் பரிஷத் நிலைக்கு உயர்த்தப்பட்டு அமர்த்தப்படுகிறார். என் பெயரை அவர்கள் காப்பாற்றட்டும். வேறு எவரும் கிடைக்காத நிலையில் வேறு வழியின்றி அன்பு ராம்சந்திராவுடன் எனது தீவிர உணர்ச்சி பெருக்கை தனித்து கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் இப்போது நான் அமைதியாக உள்ளேன். எனக்கு கிடைச்ச ஒரே ரத்தினம் அவர் மட்டும்தான். நான் எது செய்தாலும் அவருக்காக மட்டுமே செய்யற மாதிரி இருந்துச்சு. அப்படி இருந்த எனக்கு இன்னும் 2 பேர் இப்ப கிடைச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மனதுல ஒரு அமைதியை ஏற்படுத்தியிருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ராமச்சந்திராவுக்கு உதவி செய்ய இன்னும் 2 பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிற எண்ணமும் எனக்குள்ளார அமைதியை ஏற்படுத்தி இருக்கிறது. அன்பு ராமச்சந்திராவின் நிலை பற்றி நான் கூற இருப்பதை இப்போது கவனமாக கேளுங்கள். அதை பற்றி மதிப்பிடுவது கற்பனைக்கும் கருத்து தூண்டுதலுக்கும் அப்பாற்பட்டது. நேற்று இரவு அவருடைய நிலை மேலும் உயர்த்தப்பட்டது. ஏற்கனவே அவர் பரிஷத்து மகா பரிஷத்துலாம் தாண்டி அதை தாண்டி என்னுடைய நிலை என்னவோ அது வழங்கப்பட்டதுன்னு லாலாஜி சொன்னார். இப்ப அவருடைய நிலை இன்னும் உயர்த்தப்பட்டு விஷ்ணு சக்தி அவருள் முழுவதுமாக வியாபிக்க செய்யப்பட்டுள்ளது. இப்ப மகாவிஷ்ணுவனுடைய அந்த சக்தியானது முழுமையாக பாபுஜிக்குள்ளார ஸ்ப்ரெட் ஆகி மெர்ஜ் ஆயிருக்கு.
அவருக்கு அடிபணிந்து செயல்படும் சக்திகள், அதாவது மகாவிஷ்ணுவுக்கு எந்த சக்திகள் எல்லாம் அடிபணிந்து செயல்படுகிறதோ, இந்த கண்ட்ரோலர் ஆஃப் த யூனிவர்ஸ்ன்னு அவரை நம்ம சொல்றோம் மகாவிஷ்ணு. அந்த கண்ட்ரோலர் ஆஃப் த யூனிவர்ஸுக்கு எந்த சக்திகள் எல்லாம் அடிபணிந்து செயல்படுமோ அத்தனை சக்திகளும் ராமச்சந்திராவின் அறிவுறுத்தல்களுக்கு ஏற்ப செயலாற்றும்படி கட்டளையிடப்பட்டுள்ளன. இப்ப எல்லா விதமான இயற்கை சக்திகளும், இந்த யூனிவர்ஸை இயக்கக்கூடிய இயக்க சக்திகளும் பாபுஜியுடைய கட்டளைக்கு அடிபணிய, அவருடைய கட்டளையை ஏற்று நடக்க ஆரம்பித்துள்ளன. நேற்றிரவு அகத்திய முனிவர் இதை அவருக்கு தெரிவித்தார். எனது தீவிர உணர்ச்சி பெருக்கிற்கான காரணத்தை அன்பு ராமச்சந்திரா சரியாக கிரகித்திருந்தார். அதன் காரணம் என்னவெனில், அன்பு ராமச்சந்திராவின் நிலையை கவனிப்பதில் நான் அதிக ஆர்வம் நிறைந்தவனாக இருந்தேன். நேற்று இரவு முதல் இதுவே என்னுடைய நிலையாக இருந்து வருகிறது. இந்த அமைப்பை விட்டு வெளியே சென்றதன் மூலமாக பிபிபி தவறிழைத்து விட்டார். பாபுஜியினுடைய ஒரு அக்டோபர் 19 ஒரு முக்கியமான நிகழ்வு. பாபுஜிக்கு மகாவிஷ்ணுவனுடைய சக்தி முழுவதுமாக அவருக்குள் வியாபித்தது. அந்த யூனிவர்ஸினுடைய அத்தனை சக்திகளும், மகாவிஷ்ணுவுக்கு கட்டுப்படுற அத்தனை சக்திகளும் பாபுஜியினுடைய அறிவுறுத்தல் படி நடக்க வேண்டும் என்ற கட்டளை அன்று எல்லா சக்திகளுக்கும் இடப்பட்டதுங்கிற விஷயத்த அகத்திய முனிவர் சொல்றாரு. அதை லாலாஜி பாபுஜிக்கு ஞாபகப்படுத்தி இந்த விஷயங்கள் வெளியிடப்படுகின்றன. ஏன்னா பாபுஜி நேரடியாக தனக்கு இடப்பட்ட, தன்னுடைய நிலை உயர்த்தப்பட்ட விஷயங்களை வெளியில சொல்லாதவர் அப்படிங்கிறதுனால லாலாஜி இந்த விஷயங்களை வெளியில சொல்றார். அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான ஒரு குருநாதருடைய அமைப்பை நம்ம பின்பற்றுகிறோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். புதிய ஆன்மீக அமைப்பில் வாழ்க்கை கோட்பாடுகள் சம்பந்தமாக இன்னும் புதிய ஆன்மீக அமைப்பு உருவாகல. ஆனா அதுக்கான ஆட்களை உருவாக்கிட்டு வர்றாங்க. அதுக்கான பெயரை உருவாக்கணும்னுமே தான், அதுக்கான பிரின்சிபிள்ஸ் கொண்டு வரணும். இதான வேலைகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஒண்ணு நடந்துருச்சு. பாபுஜியை எங்கேயோ வேற ஒரு இடத்துல இன்னும் அந்த ஆன்மீக அமைப்பு உருவாகிறதுக்குள்ளார இன்னும் எந்த இடத்துக்கு அவர் கொண்டு வைக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆக அது அந்த பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு தயாரிப்பு வந்துகிட்டே இருக்கு. அதுக்கான ஒரு பிரின்சிபிள்ஸ் எப்படி இருக்கணும், அந்த ஆன்மீக அமைப்புல இணைகிறவங்க அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கு என்னென்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்ற விஷயங்கள் தான். ரொம்ப சிம்பிளான விஷயங்கள். வாழ்க்கையின் கோட்பாடுகள் மிக எளிமையாக இருக்க வேண்டும். ரொம்ப சிக்கலான, நிறைய ஆச்சார அனுஷ்டானங்கள் நிறைந்ததாக வாழ்க்கை இருக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப மிக எளிமையான கோட்பாடுகளை கொண்டதாக வாழ்க்கை அமைய வேண்டும். முதல் விஷயம், உண்மை பேசும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள்னு சொல்றாரு. ஏன்னா உண்மை பேசுற பழக்கத்தை முழுசா அப்படியே மாத்திக்கிறது, அப்படி வர்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர்க்க முடியும். எந்தெந்த விஷயத்துல அந்த விஷயம் கொண்டு வர முடியும் அப்படின்றத கொண்டு வரணும். ஏன்னா எளிமை அப்படிங்கிறதும் உண்மை அப்படிங்கிறதும் ரெண்டும் ஒரே விஷயத்தை தான் வலியுறுத்துறது. எளிமையா இருப்பவர்கள் உண்மையாக இருக்கிறார்கள், அல்லது உண்மையை சொல்லணும்னா எளிமையா தான் சொல்லி ஆகணும், சிக்கலாக சொல்ல முடியாது. இது ரெண்டுக்கும் உள்ள ஒரு தொடர்பு அது மாதிரி. அதனால முதல் விஷயம், வாழ்க்கை கோட்பாடுகள்ல எளிமையாக இருக்க வேண்டும், உண்மை பேசும் பழக்கத்தை பேணி வளர்த்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, பயனற்ற செவி வழி, விழி வழி சிற்றின்பங்களில் இருந்து விலகி இருங்கள். அது என்ன செவி வழி, விழி வழி? டான்ஸை பாக்குறது, பாட்டை கேட்கறது, சிம்பிளா சொல்லணும். அப்புறம் நீங்க அதுக்கப்புறம் எதெல்லாம் கண்ணு மூலமா காது மூலமா கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த செவி வழி சிற்றின்பம் அப்படிங்கிறது காது வழியா இசையை கேட்டு மகிழ்றது, ஒரு பாட்டை கேட்டு மகிழ்றது, அப்படியே காதால கேட்கறதுக்கு சில பேர் கேட்டுட்டே இருக்கணும்னு நினைச்சிட்டே இருப்பாங்க. அது செவி வழி சிற்றின்பம். அது போலவே விழி வழி சிற்றின்பம் என்பது சைட் சீயிங், அப்படியே ஊர் ஊரா போய் இயற்கையை காட்டு ரசிக்கிறது, அப்புறம் டான்ஸு, பரதநாட்டியத்தை கண்டு ரசிக்கிறது,
ஓவியங்களை கண்டு ரசிக்கிறது, சிற்பங்களை கண்டு ரசிக்கிறது, இதெல்லாம் விழி வழி சிற்றின்பங்கள். இவற்றிலிருந்து விலகி இருங்கள்னு சொல்றாங்க. பார்க்கலாம், நல்லா இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கு மேல அது ஒவ்வொன்னையா ரசிச்சு ஆகா என்ன மாதிரி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு அதுல இருந்து போகாமல் செவி வழி விழி வழி சிற்றின்பங்களில் இருந்து விலகி இருங்கள். நமக்கு ரெண்டுமே இப்போதைக்கு மீடியா தான், செல்போன் தான் ரெண்டுமே. செல்போன்ல பேசாம இருங்க, செல்போனை பார்க்காம இருங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போதைக்கு. மூணாவது, குழந்தைகளிடம் அன்பு, முதியவர்களிடம் மரியாதை, பெற்றோருக்கு சேவை. ஸோ அன்பு யார்கிட்ட, மரியாதை யார்கிட்ட, சேவை யாரு? குழந்தைகளுக்கு அன்போட இருங்க, கண்டிப்போட இருக்கிறதுக்கு பதிலாக அன்போட இருங்க. முதியவர்களிடம் மரியாதையுடன் நடந்து கொள்ளுங்கள், பெற்றோர்களுக்கு சேவை செய்யுங்கள். ரொம்ப ரொம்ப எளிமையான கோட்பாடுகளாக சொல்றார். நேர்மையான வாழ்க்கை, நல்லெண்ணம் படைத்தவராக இருப்பது, இது நம்முடைய கோட்பாடாக. நல்லெண்ணம், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லதுதான் செய்யறாங்க, எல்லாம் நல்லதுக்கு தான் நடக்குது, அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை வளர்த்துக்க பார்க்கணும். நம்மளான செய்தித்தாள் படிச்சோம்னா எல்லாரும் தப்பானவங்க, எல்லாரும் நாட்டை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க, நாடு வீணா போயிட்டு இருக்கு, நியூஸ் பார்த்தோம்னா இந்த எண்ணங்கள் தான் உருவாகும். அப்ப அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இல்லை, நல்ல எண்ணம். நம்முடைய சொந்தக்காரங்களை பத்தி முதல்ல நமக்கு நல்ல எண்ணம், அவங்கள்ட்டையும் ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னு நம்ம எப்படி நினைக்கிறோம்னா, அவங்க ரொம்ப கெட்டவங்க, அவங்க ரொம்ப மோசமானவங்க, அவங்க நம்ம ரொம்ப நம்ம குடும்பத்தை கெடுத்துருவாங்க. இல்ல, அது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் அவர்களை நோக்கிய நம்முடைய எண்ணம் நல்ல எண்ணமாக இருக்கும். அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு நம்ம நினைக்கிறதுக்கு பதிலா அவங்க எப்படி இருக்கணும்னு நம்ம நினைக்கிறதுக்கு முக்கியத்துவம். அவங்க நல்லா இருக்கட்டும், அவங்க மனசுலயும் நல்ல விஷயங்கள் தோணட்டும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கட்டும், அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை நம்ம கொண்டு வர முயற்சி பண்ணலாம். நல்லெண்ணம்ங்கிற ஒரு வார்த்தையை எடுத்தோம்னா நம்ம நிறைய பேச வேண்டியது. அதுக்கு மாஸ்டர் என்னைக்கு அனுமதி கொடுக்குறாரோ அன்னைக்கு பேசும். நேர்மையான வாழ்க்கை, இதுவும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செய்யணும். நேர்மையான வாழ்க்கைங்கிறப்ப நிறைய விஷயம் சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இது நம்ம விஷயத்துல இருந்து கொஞ்சம் டீவியேட் ஆனா கூட நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டிய விஷயங்கள்ல ஒண்ணு. என்னன்னு பார்த்தோம்னா, நேர்மையான வாழ்க்கை அப்படிங்கிறத பத்தி நம்ம பெருசாலாம் சொல்லுவோம். ஆனா சின்ன சின்ன விஷயங்கள்ல பார்த்தா நாமே நேர்மையற்றவர்களாகத்தான் இருப்போம். நம்மளால அந்த நேர்மைங்கிற விஷயத்த ஒப்பிடவே முடியாது மற்றவங்களோட, எப்பயுமே சரி. இப்ப புத்தர்கிட்ட ஒரு ஒரு அம்மா கேட்கறதா ஒரு கதை இருக்கும். என்னன்னா, அவங்க வீட்டுல ஒரு பையன் செத்து இருப்பான், இறந்து போயிருப்பான். அவனோட உயிரை திருப்பி எடுத்து கொடுங்க, எனக்கு அவனை பிழைக்க வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்காக புத்தர்கிட்ட நிற்பாங்க. புத்தர் ஒண்ணு சொல்லுவாரு, அப்ப நீங்க இந்தாங்க, இந்த கையில இந்த எண்ணெய் பின்ன தர எடுத்துட்டு போங்க, இல்ல கடுகு ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு வர சொல்லுவார். இந்த பாத்திரத்தை எடுத்துட்டு போய் இது வரைக்கும் இறப்பே நிகழாத ஒரு வீட்டுல இருந்து, இது வரைக்கும் இறப்பே நிகழ்ந்திருக்க கூடாது ஒரு 100 வருஷத்துக்குள்ளார, அந்த மாதிரி ஒரு வீட்டுல இருந்து கொஞ்சோண்டு எடுத்துட்டு வாங்க, அதை வச்சு நான் அந்த பையனை பொழைக்க வைக்கிறேன். நம்ம ஒரு வீடா கேட்பாங்க. இப்பதான் என் வீட்டுக்காரர் இறந்தாரு, இப்பதான் என் வீட்டுக்காரங்க இறந்தாங்க, இப்பதான் எங்க அப்பா போனாங்க, இப்பதான் என் பையன் போனான்னு ஒவ்வொருத்தங்களும் ஒரு கதை சொல்லுவாங்க. இப்ப கடைசியில பாத்தீங்கன்னா அந்த அம்மா ஒரு விஷயம் புரிஞ்சுக்குவாங்க. இயற்கையில இறப்பு என்பது இயல்பான ஒரு விஷயம், அதை நம்ம மீற முடியாது, அது எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயங்கிறத அந்த அம்மா புரிஞ்சு கொள்ள ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி மற்றவர்கள் நேர்மையாக இல்லை அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளார வருதுன்னா, நமக்குள்ளார இருக்கிற புத்தர் நம்மகிட்ட என்ன சொல்றாருன்னு நினைச்சுக்கலாம்னா, நீங்க நேர்மையாக இருக்கிற பட்சத்துல அந்த குறைய நீங்க சொல்லுங்க, நீங்க எந்த அளவுக்கு நேர்மையா இருக்கிறீங்கன்னு பாருங்க. நீங்க நேர்மையாக இருந்தால் மற்றவர்கள் நேர்மையாக இல்லைன்னு சொல்லுங்க, இல்லைன்னா சொல்லாதீங்கன்னு நினைச்சு பாத்தீங்கன்னா, நேர்மையாக இருப்பவர்கள் மட்டும்தான் மற்றவங்களை பத்தி குறை சொல்லணும்னு ஆரம்பிச்சோம்னா யாருமே மற்றவங்களை குறை சொல்லவே முடியாது. எதுலலாம் நேர்மை இல்லை நம்மகிட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கியூல நின்று ஒரு பொருள் வாங்குறதுல நேர்மை இருக்காது. நீ பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல சொன்னீங்கன்னா, ஒரு ஏதோ ஒரு பொருள் நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா வந்துருச்சு, அதை திருப்பி கொடுக்கறதுல கூட நம்மகிட்ட நேர்மை இருக்காது. நான் ஒரு ஸ்கூல் வாத்தியார், பையனுக்காக கொடுக்கப்படுற ஏதாவது ஒரு பொருளை நான் எடுத்து பயன்படுத்தணும்னா அது நேர்மை இல்லை தானே. ஒருத்தர் ஒரு 100 நோட்டு எடுத்து கொண்டு பையன்களுக்கு எல்லாம் கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போறாங்க வெளியில இருந்து வச்சுக்கோ. அந்த 100 நோட்டுல ஒரு நோட்டை எடுத்து ஸ்கூல் கணக்கு வழக்கு நான் எழுதி வச்சேன்னா கூட நேர்மை இல்லாதவன் தானே.
நம்ம அப்படிலாம் நினைக்கிறதே கிடையாது. இதெல்லாம் என்னங்க சாதாரண விஷயம். இதுக்கும் ஒரு அரசியல்வாதிக்கு நீங்க ஒத்துறீங்களான்னா, நமக்கு நோட்டுங்கிறது சாதாரண விஷயம். அவங்களுக்கு ஒரு 1000 கோடிங்கிறது சாதாரண விஷயம். அதுதானே அதை எடுத்துட்டு போறோம். அதுல என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக நேர்மைங்கிறது பொருளோட அளவுல கிடையாது. அந்த பொருளை நம்ம அணுகிற விதத்துல தான் நம்மளுடைய நேர்மைங்கிற உணர்வு இருக்கிறது. எல்லா விஷயத்திலயும். இன்னும் நம்ம கம்ப்யூட்டர்ல எவ்வளவு சாஃப்ட்வேர் பைரேட்டட் சாஃப்ட்வேர் தான் வச்சிருக்கோம். ஒரிஜினலா ஒரு விண்டோஸ் மைக்ரோசாஃப்ட் விண்டோ எடுத்து போடணும்னா 15,000 ரூபாய் வேணும். 8,000 ரூபாய் வேணும். ஆனா 500 ரூபாய் கொடுத்தோம்னா அந்த வெர்ஷனுடைய டூப்ளிகேட் வெர்ஷன் பைரேட்டட் வெர்ஷன் சொல்லுவோம். அதை நமக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம அதை தான் வச்சுக்கிட்டு இன்னும் நம்ம கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நம்ம எப்படி நேர்மையை பத்தி பேசுறது? நம்ம எல்லாத்துலயும் லைசன்ஸ்டு வெர்ஷன் யூஸ் பண்றோமா? கிடையவே கிடையாது. நம்ம ஒரு லைசன்ஸ் வாங்குறதுக்கு கூட நம்மளுடைய நேரத்தை செலவு பண்ண மலைச்சுக்கிட்டு காசு கொண்டே கொடுப்போம். அங்க போய் நிக்கிறது யாருங்க? கொடுத்தா 4 நாளைக்கு 5 நாளைக்கு அலைய விடுவான். 100 ரூபாய் கொடுத்தா கொடுக்க போறான். அப்ப 100 ரூபாய்க்காக நம்முடைய நேரத்துக்கு பதிலாக 100 ரூபாயை செலவு பண்ணி அந்த நேரத்தை மிச்சப்படுத்த நம்ம நினைக்கும் பொழுது நம்ம ஒரு விதத்துல நேரத்தை மிச்சப்படுத்தணும்னா இன்னொரு விதத்துல நேர்மைக்கு பிறந்து தானே இருக்கிறோம். அப்ப நம்ம 100% நேர்மையா இருக்க முடியுமா அப்படின்னா கேள்விக்குறிதான். ஆனா ஒரு விஷயம், நம்மளே நேர்மையா இல்லாமல் இவ்வளவு விஷயங்கள்ல இருக்கும்பொழுது மற்றவர்களுடைய நேர்மையை பற்றி பேசுகிற தகுதி நமக்கு இருக்கான்னு மட்டும் நம்ம பார்த்தோம்னா போதும். ஹானஸ்ட் அப்படிங்கிறது ஒரு மேல 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 விரிவடைந்து போகக்கூடிய ஒரு விஷயம் ஹானஸ்டி. அதனாலதான் அவர் கரெக்ட் திங்கிங், ரைட் அண்டர்ஸ்டாண்டிங், ஹானஸ்ட் அப்ரோச் டெவலப்ஸ் இன் ஆல் அப்படிங்கிற வார்த்தையவே ராஜி நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த நல்லெண்ணம், இந்த நேர்மையான வாழ்க்கை ரெண்டும் சிந்திக்கப்பட்டால் நம்முடைய ஒட்டுமொத்த வியூ சமூகத்தை நோக்கிய, நம்முடைய சொந்த பந்தங்களை நோக்கிய அல்லது நம்முடைய அலுவலகம் நோக்கிய நம்முடைய ஒட்டுமொத்த பார்வையே மாறிவிடும். ஆனா கிருஷ்ணர் அந்த ஒரு வார்த்தையில மிக எளிமையா சொல்லிட்டு போயிருக்காரு. நேர்மையான வாழ்க்கையும் நல்லெண்ணம் படைத்திருப்பதும் நமக்கு அவசியம். பிறருக்கு சொந்தமானதை கவர்ந்து கொள்ளும் பேராசை கூடாது. பிறரை அச்சுறுத்தும் மனோபாவத்தை தவிர்க்கவும். பார்த்தாலே டெரரா இருக்கிறது மாதிரி, எப்பயுமே மற்றவங்களை பயமுறுத்தியே வச்சிருக்கிறது. அந்த மாதிரி இருக்கிற மனோபாவத்தை இப்படிதாங்க வச்சிருக்கணும், இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல தவிர்த்து விடுங்கள். பிறரை பயமுறுத்தி வைத்திருக்கிற அந்த மனோபாவம் பல விதத்துல நமக்கு சிக்கல்களை உருவாக்கும். உணர்ச்சி வசப்படாமலும் சாந்தமாகவும் இருக்க முயற்சிக்கவும். இந்த உணர்ச்சி வசப்படாமலும் சாந்தமாகவும் இருத்தல் அப்படின்னா இது ஆன்மீகத்துல லௌகிகத்துல ரெண்டுலயுமே உண்டு. எதுலையுமே மாஸ்டர் பார்த்தா கூட ஒவ்வொன்னு அழுதம்னா அது உணர்ச்சி வசப்படுறது தானே. மாஸ்டர் பார்த்தா இதையும் அழுவணும், வாயும் கண்ணும் அழுவக்கூடாது இல்லையா? அதுவும் உணர்ச்சி வசப்படுதல் தான். கோபப்படுறது உணர்ச்சி வசப்படுதல் தான். பதட்டப்படுறதும் உணர்ச்சி வசப்படுதல் தான். அப்ப என்ன சார் சில மாதிரியா இருக்க முடியும்? இல்ல, எல்லாத்துலயும் ஒரு மென்மைத்தன்மை, அளவுக்கு அதிகமா நம்ம அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மென்மைத்தன்மையை நோக்கி போனோம்னா குறையும். நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ண இன்னும் அதிகமா வரும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் அழுவ ஆரம்பிச்சீங்கன்னா இன்னும் நல்லா அழுவதான் போயிட்டே இருக்கு. இதுக்கு ஏன் அழணும்? இந்த விஷயம் எல்லாத்துக்கும் இயல்பானது. அந்த ஒரு விஷயத்த மிக மென்மையாக உணர்ச்சி வசப்படாமல் எப்படி அணுகிறது அப்படிங்கிற ஒரு சிந்தனையை மெல்லமா கொண்டு வந்தோம்னாலே நமக்குள்ளார அந்த எமோஷனல் பிரேக் அவுட்ஸ் குறைய ஆரம்பிச்சு. அது குறைஞ்சதுனாதான் அடுத்த புள்ளிக்கு நம்ம போகவே முடியும். அதனால யாரெல்லாம் அந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலைக்கு ஆட்படுறோமோ அவங்கெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணணும்னா அதுல இருந்து கொஞ்சம் வெளியில வர்றதுக்கு முயற்சி பண்ணணும். அதோடு கூடவே சாந்தமாக இருக்க முயற்சி கொள்ள வேண்டும். இதுவும் ரொம்ப கஷ்டமான விஷயம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நிறைய விஷயங்கள் சொன்னாலும் இது ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயங்களா நமக்கு பட்டாலும் இந்த கோட்பாடுகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில அவ்வப்போது கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள். பிறரது இதயத்தை புண்படுத்தக்கூடிய எந்த வார்த்தையையும் உச்சரிப்பதை தவிர்க்க வேண்டும். இந்த ரெண்டு விஷயம் என்னன்னா, நீங்க எதை பேசினாலும் அதனால புண்படக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆனா தெரிந்தே மற்றவர்கள் இதயத்தை குத்தி காட்டி புண்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல இருந்து, வார்த்தைகள் உச்சரிப்பதில் இருந்து நம்மை நாமே தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது, இவை அனைத்தும் இருந்த போதிலும்
எதிரியுடன் நேருக்கு நேர் போரிடுவது தடை செய்யப்படல. சண்டை போடுறதுல தப்பு இல்லைன்ட்டார். கிருஷ்ணர் வந்து அவருடைய காலகட்டத்தில இருந்து அவர் அந்த கொள்கையில சரியா இருக்கிறார். நீங்க எல்லாம் பாருங்க, இந்த மாதிரிலாம் லைஃப் வச்சுங்க. ஆனால் ஒரு விஷயத்துக்காக, ஒருத்தரை பாதுகாப்பதற்காக, ஒருவர் நன்மைக்காக எதிரியோட நேருக்கு நேர் வஞ்சனை இல்லாமல் பின்னாடி முதுகுல குத்தாம, அவருக்கு துரோகம் பண்ணாம நேருக்கு நேர் சண்டை போடுறீங்கன்னா அதை வாழ்க்கை கோட்பாட்டுல ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறார். ஆனால் அந்த சண்டை எதுக்காக இருக்கணும்னா உங்க சுயநலத்துக்காக இருக்கிறது இல்ல. யாரோ ஒருவரை பாதுகாப்பதற்காக அல்லது உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்வதற்காக இருக்க வேண்டும். பிரார்த்தனையும் வழிபாடும் சந்தியாவந்தனம், சூரியோதயம் மற்றும் சூரிய அஸ்தமனம் என தினமும் 2 முறை செய்யப்பட வேண்டும். இது அந்த காலத்துல 4 முறையா இருந்தது, அப்புறம் 3 முறையா இருந்துச்சு. உச்சிக்கால வேலைகள் இதெல்லாம் சந்தியாவந்தனத்துக்குரிய நேரங்களா இருந்துச்சு. கிருஷ்ணர் அதை சொல்றாரு. திருத்தி அமைக்கப்பட்ட நேரங்களின் கண்ணோட்டத்தில் 3வது முறை வழிபாட்டிற்கு நான் ஆணை பிறப்பிக்கவில்லை. உச்சி வேலை வழிபாட்டுக்கு இப்போ வந்து தினமும் 2 முறை அந்த வழிபாடு. நமக்கு வந்து 2 முறை என்ன வழிபாடுன்னா தியானமும் சுத்திகரிப்போம். இவை அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய சாதாரண கோட்பாடுகள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது மக்களுக்கு, இந்த அமைப்பு உள்ளார வர்றவங்களுக்கு, அபியாசியா உள்ள என்ட்ரு ஆகிறவங்களுக்கு. நீங்க பிரிசப்டர் ஆனீங்கன்னா உங்களுடைய கோட்பாடுகள் இன்னும் இருக்கும். உங்களுக்கு வேற வேற ஃபங்க்ஷனரிஸ் பதவிகள் கொடுக்கப்பட்டால் இன்னும் உங்க வாழ்க்கை கோட்பாடுகள் இன்னமும் மேல மேல போயாகும். அதனால இவை சாதாரணமாக அனைவரும் பின்பற்ற வேண்டிய கோட்பாடுகள்னு ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றார். என் வாழ்நாளில் நான் சடங்குகளை கைவிட்டு எண்ணத்தை மேம்படுத்துவதை முக்கியமாக வலியுறுத்தினேன். அப்பையிலிருந்தே அது கோவர்த்தன மலையை தூக்குனதே வந்து சடங்குகளை கைவிட சொல்லிய அந்த விஷயத்தினால தானே. ஏன் நீங்க இந்த மலையை விட்டுட்டு ஏன் வந்து ஒரு ஆளை கும்பிடுறீங்க, சடங்குகள் சம்பிரதாயங்கள் எதுக்காக விட்டு ஒழிங்க அப்படின்னு தானே அந்த நிகழ்ச்சியே நடந்துச்சு. என்னுடைய காலத்திலிருந்தே நான் சடங்குகளை கைவிடுங்கள், உங்கள் எண்ணத்தினுடைய வலிமையை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை வலியுறுத்தினேன். அன்புதான் பிரதானமான அம்சமாக இருந்தது. கலியுகம் நெருங்கும் நிலையில் இருந்ததால் சமர்ப்பணம் மற்றும் சரணாகதிக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. இப்போ கலியுகத்துல, அதாவது நம்ம இருக்கிற இந்த யுகத்துக்கு சரியான விஷயங்கள் 2 தான். ஒண்ணு ஆன்ம சமர்ப்பணம், இன்னொன்னு சரணாகதி. இதெல்லாம் வந்து பாபுஜி தன்னுடைய சத்தியோதயம் புக்குல டாபிக்காவே போட்டு எழுதியிருக்காரு. இதோட இன்னைக்கு புத்தக வாசிப்பை நிறுத்திட்டு நம்ம காலை தியானத்துக்கு செல்லலாம். ப்ளீஸ் ஸ்டார்ட் மெடிடேஷன்.